தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம். அருள்மிகு பனங்காட்டு ஈஸ்வரர் கோவில், திருவன் பார்த்தான், பனங்காட்டூர். இறைவன் பெயர் பனங்காட்டு ஈஸ்வரர், தாளபுரீஸ்வரர், கிருபாநாதேஸ்வரர். இறைவி பெயர் அமிர்தவல்லி, கிருபாநாயகி. காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் வந்தவாசி சாலையில் செல்ல ஐயன்குளம் கூட்டு சாலை வரும். அதில் வலதுபுறம் திரும்பி சுமார் 7 கிலோமீட்டர் நேராகச் செல்ல திருப்பனங்காட்டூர் குறுக்குச் சாலை சந்திப்பு வரும். அதில் வலதுபுறம் திரும்பி சுமார் 2 கிலோமீட்டர் சென்றால் திருப்பனங்காடு கிராமம் வரும். சற்றே கடந்து சென்றால் நாம் காண்பது திருவன் பார்த்தான் பனங்காட்டூர் சிவஸ்தலம். இங்கு கோவில் கொண்டிருப்பவர் பனங்காட்டு ஈஸ்வரர். இவர் தாளபுரீஸ்வரர் என்றும் கிருபாநாதேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கு உறையும் இறைவி அமிர்தவல்லி என்றும் கிருபாநாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள். இந்த ஆலயத்திற்கு போக காஞ்சிபுரத்திலிருந்து பேருந்து வசதிகள் இருக்கின்றன. கோவில் அமைப்பு. கிழக்கு நோக்கி உள்ள இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை, முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது. முகப்பு வாயில் வழியாக உள்ளே சென்றவுடன் வெளிப்பிராகாரம், அதற்கு எதிரே பலிபீடம், கொடிமரம், நந்தி மற்றும் அதைத் தொடர்ந்து 3 நிலை கோபுரத்துடன் 2வது நுழைவாயில் அமைந்துள்ளது. இதன் வழியாக உள்ளே சென்றவுடன் நாம் எதிரில் காண்பது கிருபாநாதேஸ்வரர் சந்நிதி. வெளிப்பிராகாரத்தின் உள்ளே பலிபீடம், கொடிமரம், நந்தி ஆகியவற்றின் இடதுபுறம் மற்றொரு பலிபீடம், கொடிமரம், நந்தி உள்ளது.
இந்த இரண்டாவது கொடிமரத்தின் எதிரே ஆலயத்தின் உள்பக்க மதிலில் ஒரு சாளரம் உள்ளது. உள்பக்க பிராகாரத்தில் கிருபாநாதேஸ்வரர் சன்னதிக்கு இடதுபுறம் தாளபுரீஸ்வரர் சன்னதி உள்ளது. இந்த சன்னதிக்கு எதிரில்தான் உள் மதிலில் நாம் முன்னால் பார்த்த சாளரம் இருக்கிறது. 2 மூலவர் சன்னதிகளும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளன. 2 சுவாமி சன்னதிகளும் கஜப்பிரஷ்ட விமான அமைப்புடன் 3 கலசங்களுடன் விளங்குகின்றன. இந்த ஆலயத்தில் எப்படி 2 மூலவர்கள் அமைந்திருக்கிறார்களோ அதுபோலவே 2 அம்பாள் சன்னதிகளும் இருக்கின்றன. அம்பாள் சன்னதிகளை வலமாக வரும்போது பைரவர், சந்திரன் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. இந்த கோவிலின் புராண வரலாற்றை சற்று பார்க்கலாம். கையிலை மலையில் சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்றது. அந்த சமயம் மும்மூர்த்திகள் 33 கோடி தேவர்கள் என அனைவரும் அங்கு ஒன்று கூடியதால் கையிலை மலையில் சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்றது. அந்த சமயம் மும்மூர்த்திகள் 33 கோடி தேவர்கள் என அனைவரும் அங்கு ஒன்று கூடியதால் கையிலை மலையின் பாரம் அதிகரித்து வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது. அதனை சமன் செய்வதற்காக அகத்தி முனிவரை தென் திசை நோக்கிச் செல்லும்படி சிவபெருமான் பணித்தார். தென் திசை வந்த அகத்தியர் இந்த தலத்தில் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டார். அகத்தியர் ஸ்தாபித்து வழிபட்ட ஈசன் தாளபுரீஸ்வரர் என்ற பெயரில் இங்கு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த சன்னதி கருவறை வாயிலின் முன்னால் ஒருபுறம் அகத்தியர் உருவமும் மறுபுறம் பனை மரமும் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன.
தாளபுரீஸ்வரரின் கருவறையில் கோஷ்ட மூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை உள்ளனர். இந்த தாளபுரீஸ்வரரின் சன்னதியில் சண்டேஸ்வரர் இல்லை. ஒரு சமயம் அகத்திய முனிவரின் சீடரான புலத்தியர் இந்த தலம் வந்தபோது தாளபுரீஸ்வரருக்கு அருகில் மற்றொரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டார். இந்த மூலவர் கிருபாநாதேஸ்வரர் என்று போற்றப்படுகிறார். கிருபாநாதேஸ்வரர் சன்னதியின் துவார வாயிலின் முன்னால் ஒருபுறம் புலஸ்தியர் உருவமும் மறுபுறம் பனை மரமும் கல்லில் செதுக்கப்பட்டு உள்ளன. கிருபாநாதேஸ்வரரின் கருவறையில் கோஷ்ட மூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா உள்ளனர். இங்கு சண்டேஸ்வரர் தனி விமானத்துடன் உள்ளார். கிருபாநாதேஸ்வரர் கருவறையில் உள்ள கோஷ்ட தட்சிணாமூர்த்தி அமைப்பு மிக அற்புதமானது. வலது காலை தொங்கவிட்டுக் கொண்டு இடது காலை மேலே உயர்த்தி குத்துக்காலிட்டு சின்முத்திரை பாவத்தில் அபய ஹஸ்தத்துடன் வரத ஹஸ்தமும் காட்டி அற்புதமாக காட்சி தருகின்றார். அகத்தியர் ஸ்தாபித்து வழிபட்ட தாளபுரீஸ்வரர் என்கிற பனங்காட்டீஸ்வரரை முதலில் வணங்கிவிட்டு பிறகுதான் புலத்தியர் ஸ்தாபித்து வழிபட்ட கிருபாநாதேஸ்வரரை வணங்க வேண்டும். அதுவே இந்த கோவிலில் கடைபிடிக்கும் நடைமுறை.
சுந்தரர் இயற்றிய தேவாரத்தில் குறிப்பிடப்படுபவர் பனங்காட்டீஸ்வரரே ஆவார். அகத்தியர் தான் ஸ்தாபித்த ஈசன் தாளபுரீஸ்வரருக்கு பனம் பழம் படைத்து வழிபட்டதால் பனை மரமே இங்கு தலமரமாக விளங்குகிறது. இதனாலேயே இறைவன் பனங்காட்டீசர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த தலத்தில் உயிருள்ள பனை மரங்களை வெட்டுபவர்கள் தண்டனைக்கும் தோஷத்திற்கும் உள்ளாவார்கள் என்று இந்த தலத்தில் உள்ள கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான தல விருட்சமாகிய ஆதி பனை மரங்கள் இரண்டும் கோயிலுக்கு வெளியில் உள்ள கோட்டை முனீஸ்வரர் கோயிலின் பின்புறம் உள்ளன. இந்த கோயிலின் உள் மண்டபத்தில் கற்தூண்களில் மிக அரிய சிற்பங்கள் உள்ளன. அவற்றுள் சில அமிர்தவல்லி அம்பாள் சன்னதியின் முன்புள்ள கல்தூணில் நாகலிங்க சிற்பம் உள்ளது. உள் வாயிலுக்கு வெளியில் உள்ள ஒரு தூணில் ராமருடைய சிற்பம் உள்ளது. உள் மண்டபத்தில் கிருபாநாதேஸ்வரர் சன்னதிக்கு முன்புள்ள ஒரு தூணில் வாலி சுக்ரீவர் போரிடும் சிற்பம் உள்ளது. ராமர் சிற்பத்திடம் நின்று பார்த்தால் வாலி சுக்ரீவர் போர் சிற்பம் தெரிகிறது. ஆனால் வாலி சுக்ரீவ சிற்பத்திடம் நின்று பார்த்தால் பார்வைக்கு ராமர் சிற்பத்திடம் நின்று பார்த்தால் வாலி சுக்ரீவ போர் சிற்பம் தெரிகிறது. ஆனால் வாலி சுக்ரீவ சிற்பத்திடம் நின்று பார்த்தால் பார்வைக்கு ராமர் சிற்பம் தெரியவில்லை. அந்த அளவுக்கு கலை அழகுடன் அருமையாக அமைக்கப்பட்டுள்ளது. சுந்தரர் இயற்றியுள்ள இத்தலத்திற்கான இப்பதிகம் 7ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இந்த ஆலயம் காலை 7 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். ஆலய தரிசனம் காண்போம், இறையருள் பெறுவோம்.